ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுடைய ஜிஆர் கோயம்புத்தூர். ஸோ இன்றைக்கி நம்ம காரசாரமான பாரம்பரியமான சிக்கன் குழம்பு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கல்லுப்பு போட்டுக்கோங்க, கூடவே கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் ஓகேங்களா, அந்த சிக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உங்கள் கையாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் அந்த எண்ணெய் எல்லாமே சிக்கனில் வந்து படுற மாதிரி நல்லா கையை விட்டு பிரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். அதுக்கப்புறம் விசில் விட்டு 2-3 விசில் விட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மசாலாவுக்கு கடலப்பருப்பு, அரிசி, வர கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறமா துருவன தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா வர மிளகா காரத்துக்கு ஏற்ப, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு செய்கிறதுக்கான மசாலா பொருட்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கலாம். ஸோ வறுக்கிறது எப்படி சொல்கிறோமோ அதே மெத்தடில் வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேங்காவை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மெத்தடில் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை மட்டும் தனியாக என்ன பண்ணணும், பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுட்ருக்கோம். இது ஆறிட்டுருக்கு. அடுத்து அதே வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறமா பட்டை, சோம்பு சரிங்களா, அதை வந்து சேர்க்கணும். ஸோ பட்டை, சோம்பு சேர்த்து 2 தாளிப்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இஞ்சி, பூண்டு ஓகேங்களா அடுத்து சேர்த்திக்கோங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்து தாளித்து விடுங்க. ஸோ தாளித்து விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடலப்பருப்பு அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து அடுத்து சேர்த்திக்கணும். ஸோ 3வது ஸ்டேஜில் வந்து கடலப்பருப்பு அரிசி சேர்த்துட்டு 4வது ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்க்கணும். ப்ளஸ் வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்திக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, செகண்ட் ஸ்டேஜ் என்ன, தேர்ட் ஸ்டேஜ் என்ன, ஃபோர்த் ஸ்டேஜில் என்ன, எப்பப்போ என்ன சேர்க்குறோம் அப்படிமோ அதே மெத்தடில் வந்து நீங்கள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ சிம்மில் வச்சுட்டு வருங்க, கரிஞ்சிடாமல். ஸோ இப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், வர கொத்தமல்லியும் ஃபைனலாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இதையும் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சரிங்களா? சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஏன்னா கரிஞ்சிடும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ தேங்காவை தனியாக அரைச்சி எடுக்கணும். அதே மாதிரி இந்த பொருட்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து தேங்காவை மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ அம்மா வந்து தனியாக அரைப்பாங்க. ஸோ இப்போ தேங்காவை பாருங்கள் அரைச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மசாலா தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். வணக்கும் போது அதே மாதிரி தனியாக வணக்கணும். தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா வணக்கு தனியாக வணக்கிட்டு தனியாக வந்து இந்த மசாலா தேங்காய் பால் மாதிரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா விசில் விட்டு வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேஜில் அந்த வரமிளகா, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டோம்ல, அந்த மசாலா அரைச்சி வச்சதை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு இப்போ ஊற்றணும் இந்த ஸ்டேஜில். ஸோ கறி வந்ததுக்கப்புறமா அந்த மசாலாவை மட்டும் ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து வேகணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லு போகாதுக்காக. ஸோ அடுத்து முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த தேங்காவை வந்து இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா வந்து 2-3 கலக்கிட்டு நல்லா வேக வைங்க. ஸோ வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தல, ஏன்னா வரமிளகா, அந்த கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துணும் இல்லையா, அந்த பொருட்களே வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து போதுமானது. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தாளிப்பு செய்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு இதை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு நல்லா வந்து அது வெடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ இந்த தாளிப்புடகத்தை கொண்டு போய் வெந்துட்டுருக்க அந்த காரசாரமான சிக்கன் குழம்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது கூட வந்து இதை சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், இறக்கிடலாம். ஸோ இப்போ காரசாரமான பாரம்பரிய முறையில் சிக்கன் குழம்பு வந்து ரெடி. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்த்தி தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரணமாகக்கூடிய பொருட்கள் தான் போட்டிருக்கோம். ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். 100% எல்லாத்துக்கும் பிடிக்கும். 100% கேரண்டி டேஸ்ட். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.